الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قول معروف خير من صدقة يتبعها أذى والله غني حليم وقال النبي صلى الله عليه وسلم من الصدقة أن تسلم على الناس وأنت طليق الوجه أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் உள்ள எளிய மக்களை அரவணைத்து வாழ்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எத்தனையோ பண்புகள், அவர்களது குணங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது கிடையாது. நாம் எல்லா விஷயங்களிலும் சில தராதரங்களை வைத்துத்தான் மனிதர்களை எடை போட்டு அவர்களிடம் உறவுகளை வைத்துக் கொள்கிறோம். இதுதான் நம்முடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. மார்க்கத்திலே உயர்வு தாழ்வு என்பது இறையச்சத்தை பொறுத்துத்தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், இறையச்சமுடையவர் தான் உங்களில் சிறந்தவரை தவிர வம்சாவளியோ குடும்பமோ அல்ல. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோற்றத்திலும் நிறத்திலும் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அவர் நிக்கா செய்திருந்தது யாரை? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சகோதரியை, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அருமையானவர்களே, நாம் எல்லா விஷயத்திலும் இல்லையா, ஒரு திருமணத்திற்கு அழைப்பதிலே கூட நாம் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் என்று தான் பார்க்குறோம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மக்களுடைய பழக்கத்தை சொல்லுவாங்க, நீங்கள் விருந்துகளுக்கு வரக்கூடிய மக்களை விட்டு விடுகிறீர்கள், வராதவர்களை அழைக்கிறீர்கள்னு சொல்லுவாங்க. பணக்காரர்கள் அவங்க எப்போதுமே வீட்டில் நல்ல உணவு தான் சாப்பிட்றாங்க. அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டா அவங்க சங்கடப்படுறாங்க, அவங்கள கூப்பிடுறீங்க. ஆனால் எத்தனையோ ஏழை எளிய மக்களை தவிர்க்கிறீங்க. இது நம்முடைய பழக்கம். ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் கூட இறந்தவருடைய அந்தஸ்து பார்த்து நாம் ஜனாசாவுக்கு செல்கிறோம். இதுவெல்லாம் நம்முடைய பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், இந்த மக்களோடு அவர்கள் மிக நெருங்கி உறவாடுவாங்க. அவர்களுடைய கவலைகள், அவர்களது பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அக்கறை செலுத்தி அவர்கள் விஷயத்தில் நல்ல ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அவங்கள அலட்சியப்படுத்த மாட்டாங்க. ஒரு சாதாரண விஷயம் பாருங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏழை சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்காரர்கள் எங்களை மாதிரி தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் பொருள்களை தர்மம் செய்து அவங்க நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறாங்களே, எங்கள்கிட்ட பொருள் கிடையாது. இப்போ சஹாபாக்கள் உள்ள ஏழைகளுடைய கவலையை பாருங்க. அவங்க பணக்காரர்கள்ட்ட இருக்கிற வசதியை பார்க்கல, அதை கண்டு அவங்க பொறாமப்படலை. அவங்கெல்லாம் சதகாக்கள் செய்து நன்மைகளில் முன்னேறுகிறார்கள். நாங்கள் அப்படி முன்னேற முடியலையேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏழை சஹாபாக்களுடைய அந்த உணர்வை அவர்கள் எவ்வளவு மதிக்கிறாங்க பாருங்க. அதை ஒரு அலட்சியப்படுத்தலை. அதற்கு அழகான ஒரு வழியை தான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? சதகா என்பது, தர்மம் என்பது காசு இருக்கணும்னு தேவையில்லையே. காசுள்ள பணக்காரர்கள் தர்மம் செய்கிறாங்க, நன்மை சம்பாதிக்கிறாங்க, அதான உங்களுடைய கவலை. அல்லாஹ் உங்களுக்கும் தர்மம் செய்வதை கொடுத்திருக்கிறான்னு சொன்னாங்க. உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவலைஸ கத ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன், நீங்களும் தர்மம் செய்ய முடியும், அல்லாஹ் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அப்புறம் சொன்னாங்க, தர்மம் என்பது என்ன? தர்மத்தின் வகைகளை விரிவுபடுத்தினாங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதும் தர்மம் தான், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதும் சதகா தான், அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் சதகா தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் சதகா தான்,
யாருக்காவது நல்லதை சொல்லிக் கொடுங்கள், அதுவும் தர்மம். யாராவது தவறு செய்தால் தடுங்கள், அதுவும் தர்மம். யாராவது உங்கள் முன்னால் வந்தால் சலாம் சொல்லுங்கள், அதுவும் தர்மம். மின ஸதகதி அன் துஸல்லிம அலன்னாஸ் வ அன்த தலீகுல் வஜ்ஹி. யாராவது வந்தா சிரித்த முகத்தோடு அவரை பார்த்து சலாம் சொல்லுங்க, அதுவும் தர்மம் தான். பிறரை பார்த்து நீங்கள் சிரிப்பது இருக்கிறது, அதுவும் தர்மம் தான். பாதையில கிடக்கிற கல்லு முல்லை அகற்றுங்கள், அதுவும் தர்மம் தான். யாராவது வழி கேட்கிறாங்க, யாராவது வழி கேட்கிறாங்க, இங்க எப்படிங்க போகணும்? நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருப்பாங்க. சொன்னாங்க, யாருக்காவது வழிகாட்டுவது இருக்கிறது, அதுவும் கூட தர்மம் தான். அவ்வளவு ஏன், உங்கள் மனைவியரோடு நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதும் தர்மம் தான் சொன்னாங்க. பாருங்க, அந்த ஏழைகள் எவ்வளவு மனம் குளிர்ந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய அந்த விருப்பத்தை நபிசுல்லாஹ் தட்டி கழிச்சாங்களா? பணக்காரங்கள்லாம் இவ்வளவு செலவு பண்ணி நன்மையை சம்பாதிக்கிறாங்களே, நாங்க ஒண்ணுமில்லாம இருக்கிறோமேன்னு சொன்ன போது அவர்களுக்கு தர்மத்திற்கான வழிகள் அத்தனை சொன்னாங்க. இதெல்லாம் உங்களால முடியும். அருமையானவர்களே, சமூகத்தில் உள்ள பலவீனமான மக்கள், அவங்களுடைய இயக்கங்கள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, கவலைகள் என்ன, இதுல பங்கெடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிலிருந்து மதீனா வந்திருக்கிறாங்க. மக்காவிலிருந்து அபிசீனியா போனாங்க இல்லையா முஸ்லிம்கள், அங்க ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பிறகு அங்கிருந்த அந்த எத்தியோப்பியாவில் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்து விட்டார்களே, எல்லாரும் அங்க வந்தாங்க, இனி மதீனால பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லி. அப்போ வந்த மக்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹாஜிர்கள்ட்ட கேட்டாங்க, அந்த நாட்டில் நீங்கள் பார்த்த ஏதாவது வினோதமான விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அங்க பார்த்த ஏதாவது ஒரு வினோதமான விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த தோழர்கள் சொன்னாங்க, நாங்கள் அங்கு பார்த்தோம், ஒரு நாள் ஒரு பெண்மணி, ஒரு வயதான கிறிஸ்தவ பெண்மணி ஒரு பானையில தண்ணி எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அங்க வந்த ஒரு வாலிபன் அந்த பெண்ணை பின்னால் இருந்து தள்ளி விட்டுட்டான். அந்த அம்மா முகங்குப்புற விழுந்துருச்சு, பானையும் உடைஞ்சு போச்சு, பானையும் உடைந்து விட்டது. அப்போ சொன்ன அந்த அம்மா ரொம்ப 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 வருத்தத்தில் வேதனையில் அந்த வாலிபனை பார்த்து சொன்னாங்க, சௌஃபத்தாலம் யா உதர், மோசடிக்காரனே, விரைவில் நீ அறியக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய குருசியை அமைத்து முன்னோர் பின்னோரை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து எல்லா மனிதர்கள் செய்தவைகளை அவர்களது கால்கள் அவரது கரங்கள் எல்லாம் பேசுமே, அந்த நாளில் தெரியும் உன்னுடைய நிலை என்ன என்னுடைய நிலை என்ன என்று உனக்கு தெரியும் என்று அந்த வாலிபனை பார்த்து அந்த வயதான பெண்மணி கண்டித்தாங்க. எங்களுக்கு அந்த காட்சி ஆச்சரியமாக இருந்ததுன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகத். அந்த அம்மா உண்மைதான் சொன்னாங்க, 2 முறை சொன்னாங்க சதகத் என்று சொல்லிவிட்டு பெருமானார் இன்னும் அழுத்தமாக சொன்னாங்க, ஒரு சமூகத்தில் பலவீனமானவர்களுடைய அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயத்தை தடுக்காமல் யார் வேடிக்கை பார்க்கிறார்களோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒருபோதும் உயர்த்த மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொன்னான். வலிமையானவர்கள் அநியாயம் பண்றாங்க, யாருக்கு? பலவீனமானவர்களுக்கு. வலிமையானவர்கள் என்று சொன்னா இது எல்லாருக்கும் பொருந்தும், ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும், முதலாளிகளுக்கும் பொருந்தும் இல்லையா? நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களை நாம எப்படி நடத்துறோம், நம்ம பெண்கள் அவங்கள எப்படி நடத்துறாங்க, எப்படி அவங்கள ஏசுறாங்க பேசுறாங்க. அப்ப வேலைக்கு வர்றவங்க மாதாந்திர ஒரு அற்ப கூலிக்காக பாவம் வர்றாங்க இல்லையா? அவங்க வைத்த கலகணும் அதுல தான். அந்த மக்களை நல்ல முறையில நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, கம்மியான மக்கள். பெரும்பாலானவர்கள் அவர்களை எவ்வளவு கேவலமா, தன்னுடைய வீட்டு குழந்தைகள் கூட அந்த வேலைக்காரங்களை வா போன்னு பேசுற அளவுக்கு தான் நம்ம சமுதாயம் இருக்குது. நாம மனிதர்கள்ட்ட நடக்கிற மாதிரி தான் அல்லாஹ் நமக்கு ஆட்சியாளர்களையும் வைத்திருப்பான். இப்போ சொன்னா அங்க எந்த சமுதாயத்துல வலிமையானவர்களிடமிருந்து பலவீனமானவர்களை காப்பாற்றுவதில்லையோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஒருபோதும் உயர்த்த மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொன்னான். அப்ப இந்த சம்பவத்தை எதற்காண்டி சொல்றோம்? சமூகத்தில் சாதாரண மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய விஷயத்துல தலையிடணும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யறது யாரை வச்சு தெரியுமா? ஏழை எளிய மக்களுடைய துவா, ஏழை எளிய மக்களுடைய தொழுகை, இவங்களை வச்சு தான் அல்லாஹ் உதவி செய்யறான். இங்க எத்தனை மக்கள் இருக்கிறோமோ இந்த மக்கள்ல ஏழை மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? இன்னமா துன்சரூன், உங்களுக்கு உதவி வழங்கப்படுவது, ஒதுர்ஸகூன், வாழ்வாதாரம் வழங்கப்படுவது, பிதுஆஃபாஇக்கும், உங்கள உள்ள அப்பாவி மக்கள் இருக்கிறாங்களே அவங்கள கொண்டுதான். நீங்க அப்பாவி மக்களை பார்த்தா அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லுங்க. அல்லாஹ்ட்ட உயர்ந்தவர்கள் அவங்க தான், சொர்க்கத்தில் அதிகம் இருக்க போவதும் அவங்க தான்.
தஹல்துல் ஜன்னத ஃபரஐது அக்ஸர அலிஹல் மசாகீன். சொர்க்கத்தில் நிறைய ஏழை எளிய மக்கள் தான் இருந்தாங்க. இந்த ஏழை எளிய மக்களை நாம ரொம்ப கேவலமாக ரொம்ப இழிவாக பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய மக்களோடு தான் இணக்கமாக இருப்பாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ஒரு விதவை பெண்ணாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் பெருமானார் மதீனா வந்த புதுதில் அவங்களுடைய கணவர் அவங்க கொல்லப்பட்டு இறந்து போயிட்டார். உம்மு சுலைம் ஒரு சாதாரணமான ஒரு விதவை பெண். அவங்களுடைய மகனார் தான் அனஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருகிற போது சின்ன வயசு தான், பருவமடையாத வயது தான் அவருக்கு, 9-10 வயசு தான். அப்போ மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று மக்கள் எல்லாரும் பெருமானாருக்கு பலவிதமான அன்பளிப்புகள், தொஹ்பாக்கள், ஹதியாக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. உம்மு சுலைம் அவர்கள் எல்லா மக்களும் அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டு போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸுக்கு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ரிஜாலல் அன்சாரி வ நிசாஇஹா, இந்த அன்சாரிகளில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கத அத்ஹஃபூக, உங்களுக்கு ஏதாவது துஃபா பரிசு ஹதியா கொடுத்துருக்குறாங்க, கைரி என்ன தவிர, எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்க என்ன தவிர, வ இன்னி லம் அஜித் மா உத்ஹிஃபுக, என்னிடம் எதுவுமே இல்லை உங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்கு, இந்த என்னுடைய மகனை தவிர. அந்த பையனை நிறுத்தி சொல்றான், இந்த பையனை தவிர என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவர் சின்ன பையன்தான், பெரிய சஹாபி பின்னாளில். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வரும்போது 9-10 வயசு தான். இந்த பையனை வச்சுக்கங்க உங்க கூட, இவனை ஹித்மத்துக்கு வச்சுக்கங்க, என்ன வேலைனாலும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, 10 வருஷம் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பணிவிடை செய்தேன். ஃபலம் யத்ரிப்னி தர்பத்தன், லேசா கூட என்ன அடிச்சதில்லை. வலம் யசுப்பனி, என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டியதில்லை. வலம் யுஅப்பிஸ் ஃபீ வஜ்ஹி, ஒரு நாள் கூட எனக்கு முன்னால முகத்தை கடுகடுப்பாக வச்சதே கிடையாது. அடிச்சதில்லை, திட்டியதும் இல்லை, திட்டுறது கிடையாது. முகத்தை ஒரு நாள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுகடுப்பாக வைத்ததில்லை. இன்றைக்கு யாராவது நம்முடைய வேலைக்காரர்களிடத்துல நாம இப்படி நடக்கிறோமா? இன்றைக்கு பணியாளர்களிடத்துல ரொம்ப ரொம்ப நாம மனிதநேயமற்ற முறையில தான் நடக்கிறோம். கடையில் வியாபாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நின்று கொண்டே இருக்கணும். காலையில் 10 மணிக்கு போனால் ராத்திரி 10 மணி வரைக்கும் இடையில் உள்ள சில தேவைகளை தவிர மற்ற நேரம் பூரா நிற்கணும். இந்த கொடுமை தானே எல்லாருமே செய்கிறோம், எல்லா முதலாளிகளும். இது எவ்வளோ பெரிய கல்லஞ்சம் இது இல்லையா? அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு எவ்வளோ கடும் வார்த்தைகள் சொல்கிறாங்க. 10 வருஷ காலத்தில் அல்லாஹுடைய தூதர் என்ன ஒரு நாளும் கண்டித்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையன் ஒரு சாதாரண ஒரு விதவை பெண்ணுடைய மகன், அந்த மகனிடத்தில் அந்த பையனிடத்தில் எவ்வளோ அழகா அவரை உருவாக்குனாங்க தெரியுமா? வேலைக்கு சேர்ந்ததுமே சொன்னாங்க, அந்த பையனிடத்தில் என்னிடம் காணுகிற எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது. உக்தும் சிர்ரி, என்னுடைய ரகசியங்கள் யாரை எந்த நேரத்திலையும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரகசியத்தை மறைச்சா நீ உண்மையான மோமின்னு சொன்னான். நம்ம யார் கூட வேணாலும் பழகிறோம், நண்பர்கள் பழகிறோம். நம்முடைய பல பேரிடத்துல பழகும்போது சில விஷயங்களை பார்ப்போம். என்னைக்காவது சண்டை வந்துட்டா, அவரை விட்டும் பிரிஞ்சுட்டா, அவங்க கூட பழகிய நாட்களில் பார்த்த எல்லா விஷயத்தையும் பரப்புறது. இதை விட கெட்ட குணம் எதுவுமே கிடையாது. நம்ம யாரோட இருக்கிறோமோ, அது மனைவியானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ரகசியத்தை மறைக்கணும். அவர் அதுக்கு பிறகு பெருமானாரை பற்றி யார்கிட்டையுமே எதையுமே சொல்ல மாட்டார். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவ சொல்லி கொடுக்குறாங்க. அப்பாவி மக்கள், அந்த மக்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அனஸுடைய வீட்டுக்கு தான் அடிக்கடி போவாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க, உதவு செய்வாங்க, அங்கே போய் தொழுவாங்க. அந்த வேலைக்காரருடைய வீட்டுக்கு போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு முதலாளி தன்னிடம் பணி செய்யக்கூடிய ஒருவருடைய வீட்டுக்கு போனால் அவங்களுடைய சந்தோஷம் எவ்வளவு அதிகமாக இருக்கும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். அருமையானவர்களே, பள்ளிக்கு எத்தனையோ மக்கள் தொழுகைக்கு வர்றாங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சாதாரண இமாம் அல்ல, வந்தா தொழுவிச்சோம் போனோன்னு இல்லை. மக்கள் எல்லாரையுமே அப்படியே நோட்டமிடுவாங்க. யார் வந்திருக்கிறாங்க வரலேன்னு விசாரிப்பாங்க. காலை ஃபஜ்ருடைய நேரமாக இருந்தால் கேட்பாங்க, எங்க இன்னார் எங்க இன்னார் எங்க. ஏன்னா சில நேரங்களில் முனாஃபிக்குகள் ஃபஜ்ருக்கு வர மாட்டாங்க, அதையும் கண்டிப்பாங்க. யார் வரலேன்னு விசாரிப்பாங்க. பல நேரங்களில் மக்களுடைய தோற்றங்களை பார்ப்பாங்க. இதில் ரொம்ப ஏழைகளும் வந்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பரில் ஏறி குத்பாவை ஆரம்பித்தாங்க என்று சில அறிவிப்புகள். ஆரம்பிக்க போனாங்க,
பார்த்தா ஒரு மனிதர் வர்றார், சுலைக் என்று ஒரு சஹாபி. ரொம்ப ரொம்ப ஹைஅத்தின் பத்தா, அலங்கோலமா இருக்குது. பார்த்தா சாதாரண ட்ரெஸ்ஸில் பரிதாபகரமா வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்ததும் அவங்களுடைய உள்ள ரொம்ப இலகி போச்சு. என்ன இப்படியுமா இருக்கிறாங்க, இப்படி ஏழைகளும் இருக்கிறாங்களா? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவை லேட் பண்றாங்க. எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவரை பார்த்து சொல்றாங்க, அவர் வந்து உட்கார்ந்துட்டார். எஞ்சி 2 ரக்காத் தொழுங்கன்னு சொன்னாங்க. சட்டப்படி என்ன, ஹனஃபி மதுஹப்ல இமாம் மெம்பர்ல ஏறிட்டா எந்த தொழுகையும் தொழக்கூடாது. சுன்னத்தோ தஹியத்துல் மஸ்ஜிதோ எதுவுமே கிடையாது. ஆனா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர் உட்கார்ந்துட்டாரு. பொம் ஃபர்கா ரக்காத்தே, எஞ்சி 2 ரக்காத் தொழுன்னாங்க. இங்க எதுக்காண்டி அவரை தொலை சொன்னாங்கன்னா, எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபையில ஒரு ஆள் மட்டும் எஞ்சி தொழுதாருன்னு வைங்க, எல்லாரும் பார்வையும் அவர் மீது படுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய ஏழ்மையை பாருங்கன்னு நினைக்கிறாங்க. உங்க சமூகத்துல இப்படியும் இருக்கிறாங்க பாருங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் தொழுது முடித்த பிறகு பெருமானார் குத்பாவை ஆரம்பித்தாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அப்பாவி இருக்கிறாரு, அவருக்கு சதகா செய்யுங்க. மக்கள் தொழுது முடித்து விட்டு அவருக்கு சதகா செஞ்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்களுடைய விஷயத்துல எவ்வளவு பங்கெடுக்கிறாங்க, எவ்வளவு அக்கறை எடுக்கிறாங்க. ஒரு சராசரியாக எந்த ஒரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போக மாட்டாங்க. எல்லா மக்களுடைய எல்லா நிலைகளிலும் கவனம் செலுத்துவாங்க. பாருங்க, ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உதவி கேட்டு வர்றாங்க. அது ஜக்காத்தோ சதகாவோ, எனக்கு உதவி கேட்டு வாங்க, உதவி கேட்டு வர்றாங்க. பெருமானாருடைய பழக்கம் என்னன்னா, உதவி கேட்டு யார் வந்தாலும் உடனே தூக்கி ஜக்காத்தோ சதகாவோ கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா ஆளை பார்ப்பாங்க, வாலிபரா வயோதிகரா, உழைக்க தகுதியானவரா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு அழகான முறையில் வழிகாட்டுவாங்க. சும்மா அவரை ஒன்றும் இல்லாமல் அனுப்பிடவும் மாட்டாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, எனக்கு தேவருக்கு யார சொல்லலாம், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, வீட்டில் ஒரு விரிப்பு இருக்குது, அந்த ஒரு விரிப்பு தான் பகல்ல உடுத்துவதற்கும், அந்த ஒரு விரிப்பு தான் இரவுல படுக்கைக்கும். பாருங்க எவ்வளவு மோசமான நிலை. அதான் ஒண்ணுதான் இருக்குது, ஒரு குவளை இருக்குதுன்னாங்க. அப்படியா, சரிப்பா, அந்த விரிப்பையும் குவளையும் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. விரிப்பையும் குவளையையும் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அவரும் எடுத்துட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் முன்னால அந்த விரிப்பையும் குவளையும் வச்சு இதை ஏலம் விடுறாங்க. யார் இதை அதிக விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லி. ஒருத்தர் சொல்றாரு, யாரும் சொல்லதான் நான் வாங்குறேன், 1 திர்ஹத்துக்கு வாங்குறேன்னு சொல்லி. கூடுதல் விலைக்கு யாராவது கொடுக்க தயாரான்னு கேட்குறாங்க. ஒரு சஹாபி நான் 2 திர்ஹத்துக்கு வாங்குறேன்னு சொன்னார். சரி, இந்த குவளையும் விரிப்பையும் 2 திர்ஹத்துக்கு வித்தாங்க. வித்து அவரை கூப்பிட்டாங்க. 1 திர்ஹத்தை வீட்டுக்கு செலவுக்கு வச்சுக்க, வீட்டுக்கு செலவுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்க. இன்னொரு திர்ஹத்துக்கு விறகு வெட்டுற கோடரி இருக்கு இல்லையா, அதை போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அவர் போய் வாங்கிட்டு வந்தார். அந்த கோடரியினுடைய முனைப்பகுதி இரும்பு இருக்கு இல்லையா, அந்த இரும்பு தான் கோடரி, அதை வாங்கிட்டு வர்றாங்க. வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடிக்கிற அந்த குச்சி கம்பு இருக்கு இல்லையா, அந்த கம்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோடரியில தானே தன்னுடைய கரங்களால் கட்டி, ஒரு ஏழை மனுஷன் மீது எவ்வளோ அக்கறை செலுத்துறாங்க பாருங்க. கோடரி வாங்கிட்டு வந்துட்டாரு, அதுல குச்சியை கட்டணும். அந்த குச்சியை தானே கட்டி அவர் கையில கொடுத்து, போய் என்ன செய், விறகு வெட்டி வியாபாரம் செய், ஒரு 15 நாளைக்கு நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்ட்டான், என் கல்லே படக்கூடாது. அந்த சஹாபி போனாரு, விறகு வெட்டினாரு, சம்பாதிச்சாரு. 15 நாள் கழித்து வர்றாரு, யார சொல்லலாம், இப்போ என் கையில 10 திரகம் இருக்குதுன்னாரு. 10 திரகம். பெருமானார் சொன்னாங்க, இது நல்லதா, நீ முதல்ல வந்தது யாசகம் கேட்டியே, அப்ப நான் உனக்கு கொடுத்துருந்தா நீ யாசகம் கேட்டே பழகிருப்ப, இது நல்லதா இது நல்லதான்னு கேட்டாங்க. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் பாருங்க. சும்மா வெறுமனே என்ன செய்யல, உபதேசம் பண்ணி அனுப்பல, அவருக்கு வழியை காட்டி ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்து அதுல தானே தன்னுடைய கரங்களால குச்சியை கட்டி போப்பா அப்ப வியாபாரம் செய்யப்பான்னு சொன்னாங்க. 10 திரகத்தோடு வர்றார். எளிய மக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான், அவர்களுடைய நடைமுறை எப்போதுமே இப்படித்தான். சாதாரண மக்களை வந்து ரொம்ப அவங்க விஷயத்துல அக்கறை செலுத்துவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் பிஜாதைன் அப்படின்னு ஒரு சஹாபி. பிஜாதைன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், 2 விரிப்பும் தான் அர்த்தம். அவர் மக்காவிலிருந்து வரும்போது எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க, எதுவுமே இல்லை. தப்பி தவச்சின ஒரு போர்வையோட மதீனா வந்து சேர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையை தான் கிழிச்சு, அதை என்ன செய்ய, நம்ம எஹ்ராமுடைய கட்டுகிறோமா இல்லையா, மேலே ஒரு துண்டு, கீழே ஒரு, இடுப்புக்கு கீழே ஒரு வேஷ்டியாக உடுத்துக்கிறோம். அந்த
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் என்ன செய்றாங்க, கிழிச்சு கொடுக்குறாங்க, மேலையும் கீழையும் உடுத்துக்கிறார். அதனால தான் அவருக்கு பேரு துல்பிஜாதைன், 2 விரிப்புக்காரர் என்று அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி மீது ரொம்ப பரிவோடு இருப்பாங்க. தபூக்கில் அவர் இறந்துடுறார், அவருக்கு என்னங்க மூத்தாயிடுறார். தபூக் போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடக்கம் செய்வதற்கு கபரில் இறங்கி என்னுடைய சகோதரரை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்கள ரொம்ப பரிவோடு தானே இறக்கி கிபிலாவை முன்னோக்கி அடக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, பெருமானார் அவருடைய அடக்க நேரத்தில் காட்டிய அந்த அக்கறை, ஏன்னா நேரில் பார்க்குறாங்க இல்லையா, சில விஷயங்களை வார்த்தையில் பார்க்க முடியாது, நேரில் பார்க்குறாங்க பெருமானார் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறாங்கன்னு சொல்லி. அதை பார்த்தபோது எனக்கு ஆசை வந்துச்சு, இந்த குழியில் இறக்கப்படுகிற மையத்தாக நான் இருக்கக்கூடாதான்னு நினைச்சேன்னு சொன்னான். இந்த குழியில் இறக்கப்படுகிற மையத்தாக நான் இருக்கக்கூடாதா என்று. அல்லாஹுடைய தூதர் எளிய மக்கள் அவங்க விஷயத்துல தான் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. பணம், உயர்வு, பதவி அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு சாதாரண தோழர் அவர் இறந்த நேரத்தில் அவர் விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு அக்கறை செலுத்துறாங்க. அருமையானவர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஆனால் இன்றைக்கு நம்மிடம் இந்த அஹ்லாக்கு, இந்த உயர்வு இல்லை. எளிய மக்களை நம்ம கேவலமாக நினைக்கிறோம். எளிய மக்களை கேவலமாக நினைச்சா பல சோதனைகள் வந்துடும், பல முசீபத்துகள் வந்துடும். எளிய மக்களை அரவணைப்பது கொண்டு தான் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும். இன்றைக்கு நமக்கு பல நேரங்களில் நம்முடைய சோதனைகளை எண்ணி பார்க்கும்போது குர்ஆன்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான், அநியாயக்காரர்களுக்கு உதவியாளரும் இல்லை, பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். மாலில் ஸாலிமீன் மின் வலியும் வலா நஸீர், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவரும் இல்லை, பாதுகாவலரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஆயத்தை நம்ம ஓதும் போதெல்லாம் நம்ம நினச்சிக்குவோம் காஃபிர்களை நினச்சிக்குவோம், காஃபிர்கள் தானே அநியாயக்காரர்கள்னு சொல்லி. ஆனால் பல நேரங்களில் நினச்சி பார்த்தா நாம தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்பதாக நாம முஸ்லீமாக ஈமான் கொண்டு விட்டு நாம அல்லாஹ்வுடைய எத்தனை சட்டத்தை நிராகரிக்கிறோம், எவ்வளவு சட்டங்களை நாம காலில் போட்டு மிதிக்கிறோம், எவ்வளவு குணங்கள் நற்பண்புகளை நாம மதிக்காம நடக்கிறோம், ஏழை எளிய மக்களை எவ்வளவு துச்சமாக நினைக்கிறோம். நாம தான் அநியாயக்காரர்கள். அப்படியானா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ற மாதிரி நீங்க அநீதியை கைவிடுகிற வரை அல்லாஹ்வுடைய உதவியும் உங்களுக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். எனவே அருமையானவர்களே, எளிய மக்களோடு அழகிய முறையில் உறவாடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதில் ஒரு பெண்மணி தானே முன் வந்து கூட்டி பெருக்குவாங்க, அவங்களே வந்து பெருக்குவாங்க. அந்த அம்மா திடீரென்று நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, நோய்வாய்ப்பட்டு திடீரென்று வரல, விசாரிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இல்லை அந்த அம்மா நோயாளியாக இருக்கிறாங்க, கொஞ்சம் மரண வியாதி மாதிரி தெரியுது. சொன்னாங்க எப்போ இறந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா இரவில் இறந்து போச்சு, இரவு நேரத்தில் இறந்துட்டாங்க. சஹாபாக்கள் இரவுல போய் அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்ப வேண்டாம், அந்த அம்மாவை அடக்கிட்டாங்க. காலையில் கேட்குறாங்க எங்கே அந்த அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி, இறந்துட்டாங்க யா ரசூலல்லாஹ், இரவுல உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாமேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தானே, துல்லூனி அலா கபரிஹா, அந்த பெண்ணுடைய கபர் எங்கே எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய கபரில் போய் பெருமானார் தொழுதாங்க, கபரில் தொழுதாங்க. இத்தனைக்கு அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு உறவுக்கார பெண் அல்ல, அந்த அம்மா யாரு எவருங்கிற பெரிய குறிப்புகள் கூட கிடையாது, சமூகத்தில் அடையாளம் இல்லாத மக்கள். அந்த மக்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் தனி கவனம் வைப்பாங்க. மதீனால மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இருந்தாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பெருமானார் மஜ்லிஸில் இருப்பாங்க, திடீர்னு வருவாங்க, யார சொல்லலாம் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை எந்த அளவுக்கு ஒதுக்குறோம், எந்த அளவுக்கு நாம் அவங்கள என்னங்க கேவலமாக நினைக்கிறோம். பெருமானார் சபையில் இருக்கும்போது வந்து கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உனக்கு எங்கே என்ன வேலை சொல்லுமா, நான் அந்த இடத்துல உன்னுடைய வேலையை முடிச்சு கொடுக்குறேன். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை இது. மதீனாவுடைய எந்த இடத்துல எந்த தெருவில் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லு, நானே வருகிறேன், உன்னுடைய வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன். அந்த அம்மா போகும், பெருமானார் பின்னாலேயே போவாங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண், அந்த அம்மா போயிட்டே இருக்கும். மனநிலை பாதிக்கப்பட்டவன் எங்கே போகிறாங்க, எங்கே போய் நிற்பாங்க, யாருக்காவது தெரியுமா யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா போயிட்டே இருக்கும், பெருமானார் பின்னாலேயே போவாங்க. எங்கேயாவது போய் நின்று எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்கும். அதை எங்கே அங்கேயே கேட்டிருக்கலாம், பெருமானார் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அது எங்கேயோ போய் நின்று சொல்ல எனக்கு இந்த பொருள் வேணும் யார சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அந்த பொருளை கொடுப்பாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம். அவங்க நினைச்சா அங்கனே நிறுத்தி உனக்கு என்ன வேணும் சொல்லு, இல்லை
அந்த அம்மா போற இடத்துக்கு போய் அங்க போய் அந்த அம்மாவுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய உயர்ந்த குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் தோழர்களிலும் ரொம்ப பலவீனமான மக்கள், இத்பான் இப்னு மாலிக்னு ஒரு சஹாபி, பார்வை தெரியாது, அவருக்கு பார்வை ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னால பள்ளிக்கு வர முடியாது, மழை காலங்களில் வெள்ளத்தில் பலவிதமான விஷஜந்துகள் வருது, என் பார்வை மங்கி போச்சு, நீங்க என்னுடைய வீட்டுக்கு வரணும், வந்து ஒரு இடத்துல தொழணும், நான் அந்த இடத்த நான் மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்கிறேன், எங்க நீங்க தொழுகிறீங்களோ அது வீட்டில் நான் பள்ளியாக ஆக்குறேன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, வருகிறேன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு போனாங்க. எங்க தொழணும் சொல்லுன்னு அவர்கிட்டே கேட்டாங்க. ஒரு இடத்த காட்டினாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க நஃபில் தொழுதாங்க. பின்னால ஒரு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அங்க அந்த இடத்துல அவர் தொழுகை என்ன செஞ்சுக்கிட்டாரு, ஆரம்பிச்சுக்கிட்டார். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் உள்ள இந்த பலவீனமான மக்களை ரொம்ப விசேஷமாக அவங்களை கவனிப்பாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய தந்தை உஹதுல ஷஹீத் ஆயிட்டாங்க. அவர் வாலிப பருவம், அவ்வளோதான், பெரிய பொறுப்புகள் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா அவருடைய தந்தை இறக்குற நேரத்தில் 9 மகள்கள், அதாவது ஜாபிருடைய சகோதரிகள் 9 பேர், 9 பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுவும் நம்ம சமூகத்தினுடைய நிலை. அந்த காலத்தில் சொன்னா 5 பொம்பளை புள்ள பெற்றவன் அரசனா இருந்தாலும் ஆண்டியா போயிடுவான்னு சொல்லி, அரசனா இருந்தா கூட ஆண்டியா போயிடுவானா. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்குற வரதட்சணை சீரு அதுல அரசனும் கூட கட்டுப்படி ஆகாது. அந்த மாதிரி தான் நம்ம சமூகமும் இன்றைக்கு இருக்குது. அவ்வளவு கொடுமைகளான ஒரு சூழ்நிலை. 9 பெண்மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விஷயத்துல தனி கவனம் வைப்பாங்க, அவர் மீது அக்கறை வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தந்தை ஒரு பக்கம் பெண் குழந்தைகளை வேற விட்டுட்டு போயிட்டாரு, இன்னொரு பக்கம் கடன்கள் வேற வச்சுட்டு போயிட்டாரு, கடன்கள் வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விஷயத்துல தனி கவனம் செலுத்தி அவருடைய கடனை அடைப்பதற்கு, எல்லா கடன்களும் அடைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உதவி செஞ்சாங்க. அவர் நிக்கா செய்த நேரத்தில் எந்த பெண்ணை நிக்கா செஞ்சீங்க அதையெல்லாம் பெருமானார் விசாரிக்கிறாங்க. கன்னி பெண்ணை நிக்காக பண்ணீங்களா, விதவையை நிக்காக பண்ணீங்களா? நான் ஒரு விதவையை தான் நிக்காக பண்ணேங்கிறார். எப்பா விதவையை நிக்காக பண்ண, நீ வாலிப பிள்ளையாச்சே, ஒரு வாலிப பிள்ளை முதல் கல்யாணம், ஒரு கன்னிகளியாத ஒரு இளம்பெண்ணை நிக்காக பண்ணணுமே, அப்பதானே வாழ்க்கை இன்பமாக இருக்கும். பெருமானார் யதார்த்தத்தை சொல்றாங்க, ஒரு வாலிபனுக்கு இளம்பெண் தானே பொருத்தம், வாழ்க்கை அப்பதானப்பா இன்பமா இருக்கும், நீங்க விதவை போய் நிக்காக பண்ணேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. வீட்டில் 9 பிள்ளைங்க இருக்கிறாங்களே என் சகோதரிகள், 9 பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க, நான் ஒரு கன்னிப்பெண்ணை கூட்டிட்டு வந்தா இந்த பிள்ளைங்களுக்கும் அதுக்கும் சண்டையாத்தான் இருக்கும். டெய்லி இந்த பிள்ளைங்களை பராமரிக்கணும், இந்த பிள்ளைங்களை தலைவாரி சீவி விடணும், இந்த பிள்ளைங்களுக்கு ஹித்மத் செய்யணும். ஏற்கனவே கல்யாணமாகி வாழ்க்கைப்பட்டு ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த விதவை பெண்ணா இருந்தா என் சகோதரிகளை எல்லாம் பார்த்துக்குவாங்க தானே. ஜாபிர் சொல்றார். பெருமானார் சொல்றாங்க, சரியான முடிவுப்பா. இப்போ பாராட்டுறாங்க, அசப்த, கரெக்ட், நீ எடுத்த முடிவு சரிதான், உன்னுடைய குடும்பத்துக்கு நீ விதவை பெண்ணை நிக்காஹ் பண்ணது சரிதாங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாருங்க, ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகு என்ன, கணவனுடைய வீட்டில் ஹித்மத் செய்யணும், கணவனுடைய வீட்டில் பணிவிட செய்யணும். இன்னைக்கு எல்லாம் சட்டம் பேசுறாங்க இல்லையா, சட்டம் வேற, தார்மீக கடமை வேற. நான் உங்க வீட்டில் யாருக்கும் வேலை செய்யணுங்கிற தேவையில்லை. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி பேசுது. உங்க வீட்டில் யாருக்கும் நான் வேலை செய்வது என்பது ஒரு பண்பாடு, பெருமானார் காலத்திலிருந்து இருக்குது. ஜாபிர் சொல்றாங்க, என் சகோதரிகளுக்கு வேலை பார்க்கணும். இப்போ நபி அவங்க சட்டம்லாம் சொல்லலையே, உன் சகோதரிகளுக்கு வேலை பார்க்கறது அவ கடமையெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்களா? அதை அங்கீகரிச்சாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ கணவனுடைய வீட்டில் வேலை செய்யணும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற கணவனுடைய சகோதரிகளும் அந்த வீட்டுக்கு வந்த பிள்ளையை குடும்பப்படுத்தக்கூடாது. 2 பக்கமும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பக்கமும் இல்லாத அநியாயம் அட்டூழியம் அதுவும் நடக்குது, அது ஒரு தனி பக்கம். இந்த பக்கம் கணவனுடைய வீட்டில் வேலை செய்யணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்துவதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் பெருமானாருக்கே ஒரு வழிகாட்டுதல் வழங்கினான். மக்கால சில நேரங்களில் மக்காவுடைய தலைவர்கள், சரி இந்த நபி என்னதான் சொல்றாரப்பா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க. வந்தா பெருமானாருடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள் சுஹைப் இருப்பார், அம்மார் இருப்பாங்க, பிலால் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சமூகத்தில் அவர்களுடைய பார்வையில், நம்ம பார்வையில் இல்லை, அவங்க பார்வையில் தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த குறைஷி தலைவர்கள் பாரப்பா எப்போ வந்தாலும் இவருடைய மஜ்லிஸில் இந்த பிலாலும் அம்மாரும் சுஹைபும் இந்த ஆளுக தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர்கள் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் முஹம்மதுடைய மஜ்லிஸுக்கு நாம் போகவே கூடாது,
இவங்களை அனுப்பட்டும் நாம போலான்னு சொல்லி. இப்போ பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குனா, வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கிறார்களே, அந்த மக்களை உங்கள் சபையிலிருந்து ஒருபோதும் துரத்தக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த அப்பாவி மக்களை துரத்திடக்கூடாது என்று பெருமானாருக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். எனவே அருமையானவர்களே, சமுதாயத்தில் உள்ள எளிய மக்கள், வறியவர்கள், அவங்க விஷயத்தில் கவலைப்படணும், அவங்களுக்கு வழிகாட்டணும். அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு என்ன செய்யலாம், ஏழ்மையில் இருக்கிறாங்களா, வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்களா, தொழில் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களா, பெருமானார் செஞ்ச மாதிரி இப்படி இது செய்யப்பா விறகு வெட்டுன்னு சொன்னாங்களே அன்றைக்கு அது. இன்னைக்கு என்ன செய்யலாம், அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அவருக்கு ஒரு சம்பாத்தியம் வரட்டும். இன்னைக்கு நாம நினைக்கிறது வாங்குறவன் வாங்கிக்கிட்டே இருக்கட்டும், அவன் என்னைக்கும் உயர்ந்துடக்கூடாது, அவன் சம்பாதிச்சு முன்னேற்றத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த நிலைமை மாறி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கணும், அவங்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணிய பார்வை. இந்த அப்பாவி மக்களை ஒருபோதும் நாம இழிவோடு பார்த்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கம் அதுதான். பெருமானாருடைய ஒரு தோழர் அம்ரு இப்னுல் ஜமூஹ், அவர் கால் ஊனமுற்றவராக இருக்கிறார். ஊனமுற்றவர்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜிஹாதுக்கு புறப்படும் போது அம்ரு இப்னுல் ஜமூஹ் தன்னுடைய மக்களிடத்துல சொல்றாரு, நானும் வர்றேன்ப்பா ஜிஹாதுக்கு, என்னையும் கூட்டு போங்க. பிள்ளைகள் சொல்றாங்க, தந்தை இடத்துல உங்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை, ஏன் நீங்க வர்றேங்கிறீங்கன்னு சொல்லி அவர் பெருமானாரிடமே வந்துடுறார். யா ரசூலல்லாஹ் நானும் வர்றேன்னு சொல்றார். அப்போ சொன்னாங்க, சட்டப்படி உங்களுக்கு கடமை இல்லை. பிறகு பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போ அவர் ஆசைப்படுறாரு, ஒரு ஊனமுற்றவர், இவர் என்ன செய்ய போறாரு, இவரை கொண்டு என்ன ஆக போகுது, இல்லை ஆசைப்படுறாரு. அவர் ஷஹீதான்னு நினைக்கிறார். அல்லாஹ் இந்த போரில் அவருக்கு ஷஹாதத்தை கொடுக்கட்டும்பா, கூட்டுவாங்கன்ட்டான். அப்போ அந்த ஊனமுற்றவரால் என்ன வேலை நடக்கணுமோ அல்லாஹ் அவரை கொண்டு வேலை வாங்கிக்குவான். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஊனத்தை சொல்லி அவரை இழிவுபடுத்தலை. அவர் போருக்கு ஷஹீதான்னு ஆசைப்படுறாரா, அவருடைய விருப்பத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் அளித்தான். எனவே அருமையானவர்களே, நம்மிடம் வேலை செய்யக்கூடிய மக்கள், சமுதாயத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள், அவர்கள் மீது பரிவு காட்டணும். இப்போ இந்த மாதிரி சீசன் காலங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி சீசன் காலங்களில் வேலை செய்யக்கூடிய மக்கள் இரவு பகலா எவ்வளவோ வேலை செய்கிறாங்க. அவங்கள கொண்டு தான் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்குறான் இல்லையா. இவங்க யாரும் வேலை பார்க்க மாட்டோம்னு ஓடி போயிட்டாங்கன்னா முதலாளிகளுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த மக்கள் மீது கருணை காட்டுங்க, கூடுதலாக உழைக்கிறதுக்கு அவர்களுக்கு நிறைய ஊதியத்தை அவர்களுக்கு கொடுங்க, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் குடும்ப விஷயங்கள்ல ஈடுபடுங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. எல்லாம் அல்ல அல்லாஹ் எளிய மக்களை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. அவர்களது கஷ்டங்கள் துயரங்களின் போது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.